செயலாளர் எம்எல் பிரபு அவர்களை 6 கோடி மக்கள் இருக்காங்க. இவ்வளவு பேரையும் சரிபார்த்து இவர்கள் ஓட்டளிக்க தகுதியானவர்களா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரே 1 மாசம். இந்த 1 மாசத்துல உங்களால பண்ணிட முடியுமா அப்படின்றதான் எங்களோட முதல் கேள்வி. அதுக்கு சில பேர் பதில் சொல்லியிருந்தாங்க, பார்த்திருந்தோம். நிறைய பிஎல்ஓ போட்டிருக்கோம், ஒரு பாக்கத்துக்கும் நாங்க பிஎல்ஓ ஆபீசர் போட்டிருக்கோம், நிறைய அதிகாரிகள் நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி திருநெல்வேலிக்க ஆட்சியாளர்கள் தான் இவங்க. ஆனா அதே நேரத்தில் இவங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் மனு வச்சுட்டு குளத்துல போட்டு போயிட்டாங்க. சோ இவங்களை நம்பிதான் நம்மளோட ஓட்டுரிமையை கிட்ட நம்ம கொடுக்க போறோம். இப்படி திருநெல்வேலிக்கு ஆட்சியாளர்கள் எனக்கு டவுட்டாலதான் நாங்க இந்த எஸ்ஐஆர் முதல்ல எதிர்க்கிறோமே. 2வது கட்டமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுனா கள்ள ஓட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான். கள்ள ஓட்டெல்லாம் போட்டோம், கலையெல்லாம் எடுங்க. நீங்க களை எடுக்க வேணாம்னு சொல்லல. அதே நேரத்தில் இருக்கிற நல்ல பேரெல்லாம் புடிங்கி போட்டு போயிடாதீங்க. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது. சோ அப்படி இங்க இருக்கிற ஒரு ஓட்டுரிமை கூட நம்மளை விட்டு போயிடக்கூடாது. ஒரு நாட்டுல பிறந்த ஒருத்தருக்கும் வீடு இல்லாம இருக்கலாம், கார் இல்லாம இருக்கலாம், பைக் இல்லாம இருக்கலாம், ஏன் நாளைக்கு சாப்பிட சோறு கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அவனுக்கு முதல்ல முக்கியமானது ஓட்டுரிமை. அதை வழங்க வேண்டியது இந்த நாட்டோட கடமை. அப்படிப்பட்ட அடிப்படை உரிமையை நீங்க கைய வைக்கும் போது தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்டு சும்மா இருக்காது.